இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதாவது அப்பா ஒருத்தர் வந்து அவர் தொழில் ஒன்று பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸை வந்து பையன் எடுத்து பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு பேசியிருந்தார். இது வந்து ஒரு பக்கமாக பார்க்காம ரெண்டு பக்கமாக பார்க்கணும். அதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை ஏன் பசங்க எடுத்துக்கல, ஸோ அதை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அப்பாக்கள் வந்து பசங்க ஏன் நம்ம பிஸ்னஸ்குள்ளார வரணும்னு நினைக்கல அப்படின்றதையும் யோசிக்கணும். அவங்க வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகே, வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்ம வீடியோஸ் நம்ம பண்ணுவோம் அண்ட் நிறைய விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணுவோம் கைஸ். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், செக் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஸ்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ் கோயிங் ஃபார்வர்ட். அண்ட் இந்த எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸில் வந்து இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம போகிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வர காலங்களில் வந்து ஒரு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு தேடி வாய்ப்புகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து ஒரு இனிஷியேட்டிவாக வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் போட்டிருக்கிறாங்க, அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த கொஸ்டினை பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து அப்பாக்கள் நடத்துகிற பிஸ்னஸ் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்றது வந்து ஏன் பசங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாட்டேங்குது, பசங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்றது பசங்க சைடில் இருந்து நம்ம அதை பார்த்துருவோம். பசங்க சைடில் இருந்து இவங்க போகிறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நேரம் வந்து நம்ம வளர்ந்து வர காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எப்போவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை, கிட்டக்க இருக்கிறத விட தூரத்தில் இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து கூடவே இருக்கிற ஒரு அப்பா அவர் வந்து டெய்லியும் கடைக்கு போயிட்டு வர்றாரு, நம்மளும் அந்த பிஸ்னஸை போய் பார்த்துருப்போம். அந்த பிஸ்னஸில் வந்து இதுதான் அவ்வளோதான் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பெருசாக அங்கே உட்காந்து நம்ம செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு அதில் ஒரு கெத்தான ஒரு விஷயமே இல்லையே அப்படின்ட்டு நமக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்றது தான். ஸோ பிரிட்டி மச் வந்து இதில் வந்து அவ்வளோ பெருசாக எனக்கு ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம். நம்மளுக்கு கண் கூட இல்லை, நம்ம வந்து ஒரு ரொம்ப புவர் ஃபேமிலி, நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் வேலை செய்கிறவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் வந்து நம்ம அப்பா வந்து ஒரு வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க, ஒரு கூலி வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு ரொம்ப வசதியாக தெரியும், ஏன்னா அக்கறையில் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வளர்ற காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை விட புதுசாக வர பிஸ்னஸ்க்கு தான் வந்து அட்ராக்ஷன் அதிகமாக. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டீ கடை நடத்துறதோ, இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு பண்ணுறதோ, இல்லை ஒரு டிசைன் ஸ்டுடியோ வச்சு பண்ணுறதோ, இல்லை டிராஃப்டிங் ஏஜென்சி வைக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்குள்ளார அதை பற்றி பேசுறதுக்கு என்ன அட்ராக்டிவாக இருக்குது, அதுக்குள்ளார என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் பண்ணுறேன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். அவங்க காலேஜெலாம் போகிறாங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பைக்கில் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறப்ப வந்து அவங்க வேலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஐடியில் நிறைய தடவை அவங்க பார்க்க முடியுது. ஸோ ஐடி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல மெனுக்கான ஒரு ஏசி ஆஃபீஸில் இருக்கலாம், சூப்பர்பான பில்டிங்கு, ஒரு அழகான ஒரு பில்டிங்கு, நம்ம வந்து வீக்கெண்ட் தான் பார்ட்டிஸ் இருக்கும், நம்ம காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாயை வந்து போகிறாங்க, விச் இஸ் ஓகே. எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு ஆசை இருக்கும், விச் இஸ் ஆல் குட். பட் ப்ராப்ளம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம வந்து சிவில் படித்தவங்களும் சரி, மெக்கானிக்கல் படித்தவங்க எல்லாருமே வந்து ஐடியில் போகணும், இந்தமாரி ஒரு வேலை இருக்கணும், இந்தமாரி ஒரு ஒர்க் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் இஷ்யூ என்னன்னா, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் மட்டும் அங்கே போகணும்னு யோசிக்கல, உங்களை மாதிரியே வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கானவங்க வந்து போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு இதே அடுத்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு 1 லட்சம் அப்படின்னா அடுத்த வருஷம் 2 லட்சம் பேர் யோசிப்பாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் யோசிப்பாங்க. அதாவது லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கைஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும், ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒரு குரூப் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அண்ட் காலேஜில் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுலேருந்து வேலைக்கு போகிறதுலேருந்து ஈவன் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியஸ்டான ஒரு சாய்ஸ் இருக்கும், லைஃப்பில் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சாய்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த கோடிக்கணக்கான மக்கள்லையும் வந்து 99% ஆஃப் மக்கள் வந்து ஈஸியஸ்ட் சாய்ஸ் தான் பிக் பண்ணுவாங்க, ஹார்டஸ்ட் சாய்ஸ் பிக் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸியஸ்ட் சாய்ஸ் பிக் பண்ணுற இடத்துல வந்து மெஜாரிட்டி கூட்டம் இருக்கும், அந்த இடத்துல தான் மெஜாரிட்டி டிமாண்டும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த இடத்துல தான் மெஜாரிட்டி சப்ளையும் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணுற வேலைக்கு வந்து ஈஸியாக வந்து 1000 பேர் போய் நிற்பாங்க, ஏன்னா அது ஈஸியஸ்ட் சாய்ஸ் எல்லாத்துக்குமே. இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 99% ஆஃப் மக்கள் வந்து 65 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாகணும், ஏன்னா they'll be poor. நம்ம சொல்லிக்கலாம் நம்ம மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு, பட் ரெண்டு கிளாஸ் தான், ரிச் அண்ட் புவர் தான். நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸாக இருங்க, மிடில் கிளாஸாக இருங்க, நீங்களும் வந்து 65 வயசு வரைக்கும் வேலை செய்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் புவர். ஸோ இப்போ இதனால் வந்து இந்த டஃபஸ்ட் சாய்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் பிக் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும். நம்ம அந்த வேலையை செஞ்சு நம்ம ஸ்கில்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான மரியாதைகள் அண்ட் ஆல்சோ அதுக்கு சேலரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலை எனக்கு போரு, இந்த வேலை வந்து போரிங்கான ஒரு விஷயம், இது போரிங்கான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எடுக்க மாட்டோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி நினைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அதனால தான் அந்த வேலைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இருக்காது. நாளைக்கு வந்து நல்ல ஃபேமஸான ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேமஸ் இல்லாத ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் அந்த வாய்ப்புகளை தேடி போய் முன்னாடியே ஃபில் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது, எனக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து ஒன்று அது போரிங்கான ஒரு வேலையாக இருக்கும், நிறைய பேர் அதை பற்றி கற்றுக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்லைன்னா அது ஒரு டஃப்பான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அப்படின்றது தான். ஸோ இது
எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ போய் யார்கிட்டயோ வந்து வேலை செய்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஈஸியான சாய்ஸாக இருக்குது. அண்ட் அது நம்மளுக்கு செய்கிறது கௌரவமான ஒரு விஷயமா இருக்குது. பட் நம்ம அப்பா செய்கிற தொழில் எடுத்து செய்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுக்கு அது வந்து ஒரு இலக்காரமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இது ஈஸியாக கிடைக்குது அப்படின்றதுனால. ஸோ இதுலேயும் அகேன் பாருங்கள், இந்த ஈஸின்றது வந்து இந்த பக்கமும் நம்மளுக்கு வந்து ஒரு இடைஞ்சலாக தான் இருக்குது. ஸோ அதனால் திங்க் அபவுட் இட். இந்த சாய்ஸ் பிக் பண்ணுறதுல வந்து இந்த நம்மளோட கோலை பொறுத்த வரைக்கும் கைஸ், நம்ம வந்து சம்பாதிக்கிறது வந்து லைஃப் வாழ்றதுக்கு, அதுக்கு நம்மளுக்கு ஸ்கில் அண்ட் ஒரு உழைப்பு போடுறதுக்கு ஒரு தொழில் தெரியணும், இவ்வளவுதான். ஸோ அதனால வந்து அப்பாவோட தொழில் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்றது வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. முக்கால்வாசி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொழிலை வந்து உங்க அப்பாவோட நீங்க பெட்டரா செய்ய முடியும். ஏன்னா உங்க உடம்புல நிறைய எனர்ஜி இருக்கும், நிறைய உங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்பைன்ட் வித் உங்களோட புது லெவல் ஆஃப் திங்கிங், அந்த மக்கள்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ற ஒரு வெஞ்சரான ஒரு பார்வை, இதெல்லாம் வந்து இட் ஆட்ஸ் a நியூ ஃபிளேவர் டு தி பிசினஸ். அதனால கண்டிப்பா வந்து உங்க அப்பா வந்து ஒரு 1 லட்ச ரூபா மாசம் பண்றாரு அப்படின்னா உங்களால ஈஸியா 2 lakhs பண்ண முடியும். ஸோ சிம்பிள் as that. சரி, இப்படி இவ்வளவு தூரம் சொல்லியும் சரி பசங்க வந்து ஏன் ஜாயின் பண்ண மறுக்கிறாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் வந்து இந்த அப்பாக்கள் பண்ற ஒரு சில தப்பு தான். ஸோ அந்த தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை வந்து ஒரு மதிச்சு நம்ம பையன் வரான் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட்ல எடுத்துக்கணும். அவனை வந்து இலக்காரமா பேசுறது, இங்க வாங்க வாங்க அப்படின்றது, அவனை வந்து ஒரு மரியாதை கொடுக்காம நடத்துறதா இருக்கட்டும், இல்ல வந்து அவனுக்கு அந்த தொழில் தெரியல அப்படின்றத வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து குத்தி குத்தி காட்டுறதா இருக்கட்டும், இல்ல வந்து அவனுக்கு ஈஸியா எஸ்பெஷலி அவனுக்கு ஈஸியா அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. நான்லாம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் உருவாக்கணும் தெரியுமா, 30 வருஷம் 40 வருஷம் தெரியுமா, உனக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சு இப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சொல்றதுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு பேசுறதுக்கு எது வேணாலும் இல்லாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு உங்க பிசினஸ் எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லாம போயிடுவாங்க. நிறைய பெட்ரோல்கள் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து பிசினஸ்குள்ளார வராதுக்கு அவங்க தான் முக்கிய காரணம். அண்ட் இதெல்லாம் பண்ணி நீங்க என்ன ஜெயிச்சிங்க? உங்க பையன்கிட்ட நீங்க ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கலாம். பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், உனக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிருச்சு, நான் எவ்வளவு கிரேட் தெரியுமா, சரி நீங்க கிரேட், நீங்களே உங்க பிசினஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இப்ப யாருக்கு இதனால நஷ்டம்? உங்களோட 20 வருஷம் 30 வருஷம் உழைப்பு, இத்தனை நாலேஜ், இதெல்லாம் வந்து உங்க பசங்களுக்கு வந்து போய் சேர்ந்து இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளவு லைஃப்ல முன்னேறி இருப்பாங்க, உங்க பிசினஸ் உங்க பேரு புகழ் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துரும். டிப்பிக்கலா வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதவங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா, துர்பாய் அம்பானியோட பையன் இன்னைக்கு முகேஷ் அம்பானி உலகத்திலே பணக்காரன். ரட்டன் டாட்டாவோட வாரிசுல வந்த அவர் இதுக்கு முன்னாடி ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட வாரிசுல வந்தது தான் ரட்டன் டாட்டா. இன்னைக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆளா இருக்கிறதுக்கான காரணம் இந்த நாலேஜ் வந்து போய் சேர்ந்தது அப்படின்றது தான். ஸோ அதனால பசங்க வந்து நம்ம பிசினஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த இடம் வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு இடமா தெரியணும். அந்த இடத்துல வந்து அவங்க ஃபியூச்சரை அவங்க பார்க்கணும். அவங்க வந்து ஃபியூச்சரை வந்து உங்க கம்பெனியில் உங்க பிசினஸ்ல பார்க்காம ஒரு டிசிஎஸ்லயோ விப்ரோலையோ ஹெச்சிஎல்லையோ பார்க்கறதுக்கான ரீசன் என்ன? சரி, ஒன்று அவங்கள்ட்ட வந்து நிறைய பணம் இருக்கு, அவங்க பெரிய பில்டிங்ல ரொம்ப அட்ராக்டிவா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னாலுமே இந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதியான ஒரு இடமாவோ, இந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும், இந்த இடத்துல நம்ம செஞ்சோம்னா நிறைய காசு பார்க்கலாம், இந்த இடத்துல நம்ம அதை விட பெருசா க்ரோ ஆகலாம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வேலிடான ஒரு பாயிண்டா தெரியணும். அந்த பாயிண்ட் தெரியாம நீங்க வந்து அவங்கள வந்து இதுல வந்து எடுத்து பண்ணு இதுல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வர்றது அப்படின்றது இட்ஸ் நாட் ரைட். அண்ட் ஆல்சோ பசங்களை வந்து திட்டி ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ரைட். ஒருத்தவங்க வந்து ஆர்வமா ஒரு விஷயத்தை செய்யறப்ப அவங்க தப்பு நடக்கிறப்ப அவங்களை வந்து திட்டுறதுனால அந்த ஆர்வம் குறையதான் செய்யும். ஸோ அந்த திட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. பசங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த பிஸ்னஸ் பசங்க அப்பா பிஸ்னஸ் வரப்போ ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, நிறைய படத்தில் கூட இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட கண் பார்வையிலேயே அவங்க வந்து உட்காந்து இருக்கிறது, கண் பார்வையில் வேலை செய்யணும்னு நினைக்கிறது. இதனால என்னன்னா அவங்க பண்ற சின்ன சின்ன தப்புமே வந்து நீங்க வந்து அப்படின்றது ஏதோ ஒரு அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களோட ஒரு நார்மலாக ஒரு எஃபிஷியண்டாக ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் போனதுக்கப்புறம் அந்த சீட்டில் உட்கார போகிறது ஒரு லீடராக இருக்கும். ஒரு ஆடு மாதிரி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ஒருத்தனை உட்கார வச்சு நீ பிஸ்னஸ் நாளைக்கு வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகு அப்படின்னா அவனால் ஆக முடியாது. ஸோ அப்போ லீடராக இருக்கிறவன் யார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இது 3 பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் போனதுக்கப்புறம் அந்த 3 மட்டும் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது ஆடு. அந்த 4ஆவதா ஒரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் லீடர். ஸ்கூலில் வந்து அவனை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் ஒழுங்கினமா சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிற, எக்ஸ்ட்ராவா எதுக்கு பண்ணுற, உன்னை பண்ணது சொன்னது மட்டும் செய்யி அப்படின்னு 1000 சொல்லுவாங்க. சொன்னாலும் ஒழுங்கினமா இன்னொரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ராவா யோசிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் லீடர். ஸோ இப்போ உங்கள் பிஸ்னஸில் வந்து ஒருத்தன் ஆர்வமாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறான், அவன் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்றப்ப அதை என்கரேஜ் பண்ணுங்க. என்ன பெரிய லாஸ் ஆகிட போகுது, என்ன பிஸ்னஸ் என்ன விட உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம், ஏதோ ஒரு சின்ன நஷ்டமாகும், ஏதோ ஒரு பொருளாகும், பட் என்னன்னா அவன் லேர்ன் பண்ணிப்பான். அண்ட் இன்னொன்று வந்து உங்கள் கண் பார்வையில் அவங்க வேலை செய்யணும் அப்படின்றத விட்டுட்டு அவனுக்கு தனியாக ஒரு கடையை வச்சு கொடுங்க, தனியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, அவன் போய் தனியாக பட்டுட்டும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் பட்டு அவன் வரட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிஸ்னஸ் அவன் எடுத்து நடத்துகிறப்ப அவனுக்கான கான்ஃபிடன்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ உங்கள் கிட்டக்க உங்களோட புள்ள அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி அவங்க கிட்ட இருக்காது. ஸோ அவன் பேர் அவன் தான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதனால் இதெல்லாத்தையும் யோசிங்க. ஸோ அதேமாரி பசங்களும் சரி, நீங்கள் வந்து ஐடிக்கு போகணும், அங்கே நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க, நீங்கள் உங்களை வந்து இன்றைக்கி வந்து அவங்க அட்ராக்டிவாக பார்க்கறதுக்கான ரீசன் வந்து உங்கள்கிட்ட வயசு இருக்குது, உங்கள் கிட்டக்க வந்து எனர்ஜி
இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுவே உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அட்ராக்டிவாக தெரிய மாட்டீங்க. ஸோ உங்களோட அடுத்த வர ஜூனியர்ஸ் அட்ராக்டிவாக தெரிவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஜென்ரலாக 45 வயசுக்கு மேலே ஐடியில் வந்து வேலை போயிடுச்சு அப்படின்னா வேலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதே உங்கள் பிஸ்னஸ் உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் காலத்துலேருந்து இருக்கிற கான்டாக்ட்ஸ் உங்கள்கிட்ட கொடுப்பார். ஸோ அவர் காலத்தில் இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே உங்களுக்கு கொடுப்பார். அந்த பிஸ்னஸோட குட்வில் உங்கள்கிட்ட கொடுப்பார். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸை ஆல்ரெடி ரன்னிங் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கிற பிஸ்னஸை வந்து இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆக்குறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால் 2 பேரும் இதை யோசிச்சு எப்பவுமே ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்கான வேல்யூ வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஈஸியாக வாங்க முடியாது. ஏன்னா அந்த குட்வில் கிடைக்காது. ஸோ என்னதான் வந்து சாம்சங் புது கம்பெனியாக இருந்தாலும் சரி, இன்னும் கோத்ரேஜ் அண்ட் நீங்கள் ஒனிடா இந்தமாரி கம்பெனிஸ்க்கான இன்னும் அதுக்கான ஒரு பேரு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இன்னும் இந்தியாவில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க இன்னும் பெரிய கோடிக்கணக்கான சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. வேறு ஏதோ இண்டஸ்ட்ரியில் அவங்க மாறி இருப்பாங்க. பட் அந்த குட்வில் வந்து புது கம்பெனிஸால் வாங்க முடியாது, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி. அதனால் உங்களோட ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு catch up again another video guys. அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.